This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் மக்களுக்கு சென்னை தான் பெஸ்ட். மும்பை, பெங்களூர் பக்கம் போக முடியாது. வேலைவாய்ப்பு, கல்வி, தொழில் உள்ளிட்டவற்றிற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். இவ்வாறு நகருக்கு வரக்கூடிய தனி நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தினருடன் வந்து செட்டிலான நபர்களாகவும் இருந்தாலும் சரி, வீடு வாடகை, மல்லிகை செலவு, போக்குவரத்து மற்றும் பிற செலவுகள் என ஏராளமான செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஒரு ஆய்வறிக்கை ஒன்று இந்தியாவில் முதல் நிலையை நகரங்களில் மாதந்தோறும் சராசரியாக எவ்வளவு செலவாகிறது என்ற தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்தியா டெக் மற்றும் இன்ஃப்ரா என்ற ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தகவலின்படி, பெங்களூருவில் சராசரியாக மாதாந்திர செலவினம் 20,000 முதல் 50,000 வரை கணக்கிடப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் 12,000 முதல் 50,000 ரூபாய் என்றும், அதிகபட்சம் மும்பையில் 30,000 முதல் 60,000 ரூபாய் வரை செலவாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை அதிகபட்சம் மாதத்திற்கு 50,000 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 15,000 50,000 ரூபாய் வரை சராசரியாக செலவு இருப்பதாக தெரியப்படுகிறது. கொல்கத்தாவில் 20 முதல் 40,000 ரூபாய் வரையிலும், பூனே நகரத்தில் 25,000 முதல் 45,000 ரூபாய் வரையிலும் செலவாவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் நகரத்தில் 22,500 42,000 ரூபாய் வரை சராசரி செலவினம் இருப்பதாக ட்விட்டர் வெளியிட்டுள்ள இந்த தகவல் குறிப்பிடுகிறது. இந்த செலவினமானது நாம் வசிக்கக்கூடிய பகுதியை பொறுத்து மாறுபடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருநகரங்களில் ஐடி நிறுவனங்கள் நிறைந்த பகுதிகள் மற்றும் நகரின் பிரதான பகுதிகளில் சூப்பர் மார்க்கெட், மால்கள் உள்ளிட்டவை இருக்கும். பகுதிகள் என்றால் வீடு வாடகை அதிகமானதாக இருக்கும். இதற்கு ஏற்ப செலவுகள் மாறுபடும் என்பதால் இது சராசரி கணக்கீடு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு வீடு படுக்கறையை கொண்ட வீடா, 2 படுக்கறை கொண்ட வீடா என்பதை பொறுத்து வாடகை மாறுபடும். அதே போல வீட்டில் இருக்கும் வசதிகளை பொறுத்து வாடகை தொகையானது மாறுபடும். மல்லிகை பொருட்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். வாரத்திற்கு ஒரு முறை வெளியில் செல்வது, ஷாப்பிங் செய்வது, உணவு கொள்வது, சினிமா, பொழுதுபோக்குகளுக்கு செல்வது என உள்ளிட்ட சில செலவுகளும் நகர பகுதிகளில் கட்டாயம் ஏற்படுகிறது. அதை நாம் நமக்கு ஏற்றபடி திட்டமிட்டு கொள்ள வேண்டும். நகர் பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் பணி செய்யும் இடத்திற்கு அருகிலேயே வீட்டை தேர்வு செய்தால் போக்குவரத்து செலவில் அதனை குறைக்கலாம். ஆனால் அது நகரின் மையப்பகுதியாக இருந்தால் வாடகை சற்றே அதிகமாக இருக்கும். ஆனால் போக்குவரத்து செலவு மிச்சமாகும். போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் அலுவலகத்திற்கு சென்று வரலாம். இதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு அதிக நேரத்தை செலவிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.